One, two. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 இருப்பாருங்க. ஸோ இதோடைய ஃபான் வந்து பண்ணாமட்டில் கொடுத்துருக்கு, அதை வந்து டவுன் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஸில் ஃபஸ்ட்டு வந்து பண்ண கிளிக் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே கிளிக் போய்ட்டு கீழே டெஸ்ட் இருக்காது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்காது, நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் வெப் ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்குது, அதை கிளிக் போய்ட்டு கீழே ஃபாண்ட் இருக்காது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன் இஷ்யூ ஆகும். அதில் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கும். இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து போய்க்கிறேன். ஒரே ஒரு ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அதுவும் பண்ண கிளிக் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்மோஸில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்மோஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ மட்டும் வந்து பண்ணாக்க உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலையே அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போய்ட்டு சில்ல போய்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கீபோர்டில் வந்து பண்ண ஃபேஸ் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க 1 2 3 4 இருக்கா. ஸோ இது வந்து பண்ண என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கும், ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க ஒன்றுன்ற அந்த டெஸ்ட் சைக்கிள் போய்ட்டு கலெக்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சைடில் க்ரீன் கலர் பாருங்கள், இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிங்க கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தருவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் வந்து பதினெட்டுல கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாருங்கள் க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு இந்த வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பிக்கு, உங்கள்கிட்ட 4 பிக்கு இல்லைன்னு பரவாயில்ல, ஒரே பிக் வச்சு ஒரு ஈஸியாக நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க 4 பிக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த ஆப்ஷனுக்கு அது வந்து பண்ண கிளிக் பண்ணால் இது 1 பண்ண வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன் புக் மார்க்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக் வந்து பண்ண இந்த இடத்துல ஒரு 3 ஆப்ஷன் ஷோ பாருங்கள். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கே கரெக்டாக புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. வளர்னா என்ன தெரியலையே. ஓகே, எனவே விடுங்க. இங்கே யார் ஏதோ பாட்டு வேறு ஓடுது, காப்பிரைட் அடிக்குமா என்னாலும் ஒன்றும் புரியல கைஸ், எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக புக் மார்க் தகுந்த மாதிரி போய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃப்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதிலே நீங்கள் கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃப்ட்டை வந்து பண்ண அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் சில போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃப்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பண்ண மேலே 3 பட்டனை கில் போயிட்டு ஃபுல் கம்ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கணும், என்னன்னே தெரில, இன்றைக்கி வேறு ஃபுல்லாக கன்ஃபியூஷனே ஆகுது. ஓகே விடுங்க, இதை நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லும் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஃப்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற 2 பிக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃப்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ அந்த எஃப்ட் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பண்ண கட்டப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்துக்கும். இந்த டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்துமே இது ஆட் ஆயிரும். இப்போ ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு போய்ட்டு காப்பி பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த 2த்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ
இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சென்டரில் வந்து நீங்கள் புல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் விட்டு மாதிரி வந்து பண்ணாக்க வரும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த புக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. கீழே அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல எஃபெக்ட்னு ஒரு குரூப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த குரூப் இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா புக்குக்கும் மேலே கொண்டு போய்க்குங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த 4 வீடியோஸ் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வரப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு அனு குரூப் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. சாங்க கீழே வந்து பண்ண ஒரு லேயர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் அந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கெஸ். இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக எப்படியும் நம்ம கிரியேட் பண்ணாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கெஸ். இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸுன்னா பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோ. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.